ஒரு நாள் ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை காட்டிற்குச் சென்றார். மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தார். இன்று இரவு முழுவதும் நீ இந்த காட்டில் தனியாக இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. வீட்டிற்கு ஓடி வந்துவிடவும் கூடாது என்றார். சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்களை தந்தை துணியால் கட்டினார். பிறகு தந்தை திரும்பி செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை கத்துவதும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதயத் துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரியது. மரங்கள் பேயாட்டம் ஆடின. மழை வேறு தூரத் தொடங்கியது. கடுங்குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது. ஐயோ, இப்படி நிர்கதியாய் தவிக்க விட்டு தந்தை போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பல முறை கத்தி பார்த்தான். சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்கத் தொடங்கினான். இப்படியே இரவு கழிந்தது. விடியற்காலையில் லேசாக கண்ணயர்ந்தான். சூரியன் உடம்பை சுட்டபோதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கிக் கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகையே வந்துவிட்டது. அப்பா என்று கூவி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பாய்ந்து தழுவிக்கொண்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான். சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை, நான் எப்போது மகனே உன்னை விட்டு போனேன் என்றார். ஆம், நாமும் சோதனை காலங்களில் கடவுள் எங்கே போனார் என்று புலம்புவதுண்டு. ஆனால் சோதனை நேரங்களில் நாம் துவண்டு விடாமல் இருப்பதற்கும் மீண்டும் எழுவதற்கும் கடவுள் நம்மோடுதான் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார்.